வணக்கம். என்னோடைய செல்ஃபி ஸ்டிக் வேற போனுடைய வெயிட் தாங்காம ஒரு பக்கம் தொங்கிருச்சு. ஏய் ஜிம்மி எந்திரி, என்ன தொங்கிட்ட அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு செல்ஃபி ஸ்டிக். 2வது ஸ்டிக் இங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு பாப்போம் யாருடைய டேலண்ட். இது ஒரு பெண்ணின் சிலை. கையில வேலும் இந்த போர்ல தடுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம், அது பேர் எனக்கு தெரியல, அதுவும் வச்சிருக்காங்க. அந்த அக்காவுடைய மண்டை மேல புறா உட்காந்துட்டு இருக்கு. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அதுக்கு. புறாக்கு தைரியத்தை கை வலிக்குது காலையில இருந்து போன குடிச்சு குடிச்சு. இங்க பாக்குறீங்கல்ல, இதுக்கு பேரு தான் சாப்பிங் பெஞ்ச். இந்த பெஞ்ச்ல இங்க ஒரு பட்டன் இருக்கு. இதை பிரஸ் பண்ணோம்னா மியூசிக் பிளே ஆகும். இங்க வரலாறு கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு மாடல் இருக்கு. Coat of Arms of the Capital City of Warsaw. Oh. Supreme Court of Poland, Field Cathedral of Polish Army, Krasinski Palace, வார்சா அப்ரைசிங் மூவ்மெண்ட். அதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். மூவ்மெண்ட் டு தி விமன் ஆஃப் தி வார்சா அப்ரைசிங், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் தி போலீஸ் அகாடமி சயின்சஸ். ஓகே, இதெல்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளேல இருக்கு போல. எது எது என்னென்ன பிளேஸ் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. நம்பர் 1 கிராசின்ஸ்கி பேலஸ். இதான் நம்பர் 1 Krasinski Palace, Supreme Court of Poland. இது 3 வந்து Field Cathedral of Polish Army. இருக்கு நம்பர் 2. இதுதான் வந்து நான் சொன்னேன் போலாண்டோடைய கோர்ட்டு மாடல். நம்பர் 6 இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் தி போலீஸ் அகாடமி. இது 4 வார்சா அப்ரைசிங் மூவ்மெண்ட்.
சரி, ஓகே. அந்த மோனுமெண்ட மாதிரி வடிவத்துல பார்க்காம நேர்லயே பார்ப்போம். இதுதான் அந்த வார்சா அப்ரைசிங் மோனுமெண்ட். இந்த ஜாபின் பெஞ்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்குப்பா. பெரிய சிலை, இவ்வளோ பெரிய சிலை எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை வேற எந்த சிட்டியிலுமே. இட்ஸ் தி யூனிக்னஸ் ஆஃப் வார்சா. இவ்வளோ பெருசா இருக்கு. மேன் கையில துப்பாக்கியோட எல்லாத்தையும் இழுத்துட்டு போற மாதிரி ஒரு சிலை. இங்க ஒரு கெத்தட்ரல் இருக்கு. இதுதான் அந்த கோர்ட் போல. கோர்ட்டா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஏரியாவுடைய மாதிரியை தான் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். நான் தெரிகிறேன்னா இங்க ஒரு கண்ணாடியா இருக்கு. அந்த கண்ணாடியில் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சர்ச் தெரியுது. அப்புறம் இங்க பெரிய பெரிய தூண்கள் இருக்கு. இந்த தூண்கள்ல போலீஸ்ல என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. எல்லாம் மோனுமெண்டா இருக்கும் போல, டேட்டோட சேர்த்து. லைனா இங்க வச்சிருக்காங்களா. இதுக்கு சென்டர்ல தான் நம்ம முன்ன காமிச்ச அந்த மோனுமெண்ட் இருக்கு. அடுத்து அந்த சர்ச். ஜவ்வரிசி ஸ்னோ எப்படி பாருங்க, அந்த ஜவ்வரிசி மாதிரி மேல படப்படன்னு வந்து விடுது. ஜவ்வரிசி மலை பொழிகிறது. கண்ணோடு வந்தாய் பெண்ணே, நேரில் வர பொழுதில்லையா. மறுபடியும் வெயில் அடிக்கிறாங்க. ஈவினிங் ஒரு 4:45 ஆகுது. இங்க அங்கங்க நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஒரு பெரிய சிட்டி ஃபீலே இல்ல. இவ்வளவு நேரம் ஆன் பண்ணாமலே பேசிட்டு இருந்தேன். சுத்தி சுத்தி ஓல்டு டவுனுக்கே வந்திருக்கேன். காலையில இருட்டா இருந்த மாதிரி இருந்ததுனால பெருசா தெரியல. இப்ப வெயிலுக்கு பளிச்சுன்னு தெரியுது. பியூட்டிஃபுல்லா இருக்கு ஓல்டு டவுன். இந்த இடத்துல இந்த தெருவுக்கான சைன்ஸ் பாருங்க, அழகா இருக்கு. Jego leśnie płakała, ach
இந்த பிளேஸ் உடைய பேரு ஆதாம் மியவிஸ்கி. ஓல்ட் டவுன் நல்லா பெருசாவே இருக்கு. இட்ஸ் நாட் வாட் ஐ தாட். மறுபடியும் ஸ்னோ அக்கா வந்துட்டாங்க. நான் டயர்ட் ஆயிட்டு 5 மணி ஆயிடுச்சு. நான் என்னோட ஸ்டேக்கு போக போறேன். இதுக்கு மேல என்னால இன்னைக்கு சுத்த முடியாது. நாளைக்கு வர வேண்டும். ஸ்டேல போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து என்ன இருக்குன்னா இங்கேதான் கொஞ்சம் மியூசியம்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் நாளைக்கு போய் பார்க்கணும். இங்க ஒரு சர்ச். வணக்கம். வார்சாவில் டே 2. நேற்று ஈவினிங் ஹாஸ்டல்ல போயிட்டு செக்இன் பண்ணதுதான். அதுக்கப்புறம் வெளியவே வரல. 2வது நாள் காலையில 9 மணிக்கு ரெடி ஆகி வெளியே வந்துட்டேன். செக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு இங்க சில மியூசியம்ஸ் இருக்கு, அதை தான் பார்க்கலான் இருக்கேன். நேற்று ஃபுல்லா இந்த ஓல்ட் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலயே போயிடுச்சு அந்த ரோலர் கோஸ்டர் வெதர்ல. இன்னைக்கு ஒரு 2 மியூசியம் பார்த்துட்டு இங்க ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்கு. இந்தியன் ரெஸ்டாரண்ட் 1 year 2 months ஆகுது. கடைசியா நம்ம ஊர் சாப்பாடு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு பெங்களூர்ல இருக்க போனது. அதான் அங்க போய் லஞ்ச் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஒரு மியூசியம் பார்த்துட்டு ஒரு லஞ்சை சாப்பிட்டு ஈவினிங் 5:30 மணிக்கு ரிட்டர்ன் ட்ரெயின். போஸ்னானுக்கு 3.5 hours. போஸ்னானுக்கும் வார்சாக்கும் ட்ரெயின் ஜேர்னி 3 hours. ஸோ அதுதான் இன்னைக்கு பிளான். நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டல் அந்த ஓல்ட் டவுன்லயே இருக்கு, டவுன் டவுன்ல. ஸோ சிட்டி சென்டர்லயே இருக்கு, அதனால பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. செக்இன்லாம் எதுவுமே பண்ணல, அவங்களே மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு டோருக்கான கோடு, ரூமுக்கான கோடு, அப்புறம் லாக்கருக்கான கோடு, எல்லாமே இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கா இருந்தது. மற்ற ஹாஸ்டல்லாம் போனோம்னா நம்ம மேனுவலா செக்இன் பண்ணணும், கீ எல்லாம் கொடுப்பாங்க. இங்க எதுவுமே இல்லை. நம்ம பே பண்ணி அந்த நம்பர் நம்ம கிட்ட இருந்தா போய்க்கலாம், திருப்பி வந்துக்கலாம். நடுவுல மேனுவல் இன்ட்ராக்ஷனுக்கு தேவையே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பீஸ்ஃபுல்லாவும் இருந்தது. குட்டி ரூம் தான், ஆனா நல்லா இருந்துச்சு. இதுதான் டவுன் டவுன். இந்த பாத் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ராயல் வேன்னு நினைக்கிறேன். நேத்து நான் ஒரு வழியில நடந்தேன், அது ராயல் வேயான்னு தெரியல. கூகுள்ல அப்படித்தான் காட்டுச்சு, ஆனா கடைசியில பார்த்தா இதுதான் போல. பாப்போம், மியூசியம் போயிட்டு அங்கிருந்து சந்திப்போம். நல்லா இருக்கு. ராயல் வேயில் நடந்து கொண்டிருக்கிறேன். கை பயங்கரமா எரியுது, கிளவுஸ் போடாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அடுத்து நான் எங்கே போனேன் அப்படிங்கிறத அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.